ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாமணி சேனல். ரொம்ப நாளாக லாங் வீடியோ போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி எடுத்தேன். இன்றைக்கி கார்த்திகையோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். கார்த்திகை மந்த் நாங்கள் எப்போதுமே விரதம் இருப்போம். ஸோ நான்வெஜ் எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ஷீட்டு எல்லாமே நாளே அலசி போட்டுட்டேன். அடுத்த நாள் காலைக்கு நாள் நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். காலைல எழுந்திரிச்சோன்னே அதை கொஞ்சமாக வேக போட்டுட்டேன் பாப்பாக்காக. காலைல எழுந்திரிச்ச உடனே பாப்பாவுக்கு கொஞ்சமாக சுண்டல் வேக வச்சுட்டேன். பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுது. எப்போவுமே அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து டிஃபன்லாம் ரெடி பண்ணி அவங்கள அமைச்சு விடணும். இன்றைக்கி பாப்பாவுக்கு சுண்டலும் ப்ளஸ் கிவியும் டிஃபன் பாக்ஸில் வச்சுருந்தேன். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய குட்டி கார்டனுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். கத்தாரில் இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. கத்தார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கார்டன் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. என்னோடய வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிச்சன் போயிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் போயிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரவை உப்புமாவும் அவங்களுக்கு வரகு சேமியா உப்புமாவும் செஞ்சேன். அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எப்போதுமே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பேன். அவங்க எப்போதும் போல் சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டம்ளரில் நைட்டே ஜீரகமும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தேன். அது குடித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி சுண்டல், கொய்யாப்பழம், மாதுளப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டேன். அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய குட்டி கார்டன்லேருந்து இதான் ஃபஸ்ட் டைம் பூ வந்திருந்தது. அந்த பூவை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். இந்த அரளிப்பூ வச்சு 3 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் அது முளைக்குமா முளைக்காதான்ற ஒரு டவுட் இருந்தது. இந்த இயர் தான் பூ வச்சுருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த பூவை எடுத்துகிட்டு போய் முதல்ல சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணி நான் இந்த வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணேன். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். கார்த்திகை முதல் நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி முடிச்சிட்டேன். இந்த டே ஃபுல்லாகவே ரொம்பவே பாசிட்டிவாகவே இருந்தது. விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சாச்சு சாமிக்கு.
சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதியானம் விரதத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சாச்சு. என்னோட டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.